ஹலோ வியூவர்ஸ், இன்றைய காணொளியில் ஒரு கணக்கை எப்படி ஷார்ட்டாக போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய கேள்வி. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணணும். பட் அதை ஷார்ட்டாக போடுறது எப்படிங்கிறத பார்ப்போம். 4 பெரியவர்கள் மற்றும் 4 சிறுவர்கள் சேர்ந்து 3 நாள்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். 2 பெரியவர்கள் மற்றும் 5 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் இப்பணியை தனியாக ஒரு பெரியவர் எத்தனை நாள்களில் செய்வார், ஒரு சிறியவர் தனியாக எத்தனை நாட்களில் செய்வார்? இப்போ நான் சொல்ல போகிற ஷார்ட்கட்டு, ஒரு பெரியவர் எத்தனை நாட்களில் தனியாக அந்த வேலையை முடிப்பார், ஒரு சிறியவர் தனியாக எத்தனை நாட்களில் செய்வார்ன்ற கேள்விக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டை நம்ம பயன்படுத்த முடியும். பார்த்துங்க, இதில் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இருக்கிறது 4 பெரியவர்கள்னு இருக்கா, ரெண்டாவது 2 பெரியவர்கள்னு இருக்கா, அது ரெண்டையும் பார்த்துங்க. 4 பெரியவர்கள் 2 பெரியவர்கள், அதை மொத்தம் கூட்டிக்குங்க 6. அவ்வளோதான். 4 பெரியவர்கள் இருக்குது, இங்கே 2 பெரியவர்கள், ரெண்டையும் கூட்டிக்கிறீங்க, அது 4 + 2 6. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க 3 நாள்களில் வேலையை முடிப்பார்கள்னு இருக்கு இல்லைங்களா, அதால் பெருக்கிக்குங்க 18. இதுதான் ஒரு பெரியவர் செய்கிற வேலை. பெரியவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். அடுத்ததை பாருங்கள், சிறுவர்கள் இருக்காங்களே 4 சிறுவர்கள், இங்கே 5 சிறுவர்கள், 4 + 5 9 சிறுவர்கள் இல்லைங்களா, 9 சிறுவர்கள். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற சேர்ந்து அதே வேலையை இந்த 4 நாட்களில் முடிக்கிறார்கள்னு இருக்கு இல்லைங்களா, அதால் பெருக்கிக்குங்க. 9 × 4 36. இப்போ பாருங்கள், ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது, 18 36. பெரியவர் அந்த வேலையை முடிக்க 18 நாள் ஆகும், ஒரு சிறியவர் அந்த வேலையை தனியாக முடிக்க 36 நாள் ஆகும். அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா என்னுடைய பாரதி தந்தை அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.